ரைட் டு ஓட்டை டிசைட் பண்ண வேண்டிய பவர்ஸை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்ட கொடுத்தாங்க. எல்லா உரிமைகளும் சிட்டிசனுக்கு கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்பட்டது தான். எஸ்ஐஆருங்கிறது ஃப்ரெஷ் லிஸ்ட் கிடையாது, ரிவிஷன் பண்ணக்கூடிய பவர்ஸ் இருக்கக்கூடிய. எதுக்காக பீகார்ல 1 ஜூலை 2025 கொண்டு வந்தாங்க? நீங்க வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட்ல இருக்கக்கூடிய டிஸ்குவாலிஃபிகேஷன்ல வந்துட்டீங்கன்னா உங்களால ஓட்டே பண்ண முடியாது. நீங்க அந்த அட்ரஸ்ல இல்லைன்னா உங்களுக்கு எனுமரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுமா வேணாமான்றதே தெரியாம போயிடும். எஸ்ஐஆரை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ அவங்களே வந்து ஓட்டர் லிஸ்ட்டை அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. பிஎல்ஏஸ் போறாங்க, அவங்களுடைய பார்ட்டியோட பிஎல்ஏ போறாங்க. எலெக்ஷனை டிசைட் பண்ணக்கூடிய பாப்புலேஷன் யங் ஓட்டர்ஸ், அதாவது 18 இயர்ஸ் கிராஸ் பண்ணவங்க, எஸ்பெஷலா ஜென்சிஸ். நேம் அண்ட் கான்டாக்ட் ஆஃப் பூத் லெவல் ஆஃபீஸர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அவருடைய பெயர், அவருடைய நம்பர் கொடுத்துருப்பாங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கக்கூடிய பிஎல்ஏஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பொறுத்த வரைக்கும் டிவிக்கே எங்கேயுமே வேணான்னு சொல்லலை. ஏன்னா இப்போ புது வாக்காளர்கள், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், அவங்களுக்கு ஃபார்ம் 6ன்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் ஃபில்அப் பண்ணி நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கிற சம்மந்தப்பட்ட உங்கள் அலுவலகத்தில் நீங்கள் டைரெக்டாகவும் சப்மிட் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஆன்லைன்லேயும் சப்மிட் பண்ணலாம். அப்படி ஆன்லைனில் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ் 18 இயர்ஸ் இப்போ கிராஸ் பண்ணவங்களுக்கு வந்து ஃபார்ம் 6 கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம் 6ல் எனுமரேஷன் ஃபார்மில் என்ன டேட்டா இருக்கோ அதுதான் கொடுப்பாங்க. ஆனால் அந்த ஃபார்மில் பழைய டேட்டா எதுவுமே இருக்காது. அப்போ நீங்கள் ஃப்ரெஷ் ஓட்டராக இருந்தால் கிளியராக சொல்லுங்கள். சம்டைம்ஸ் லெவல் ஏஜென்ட்ஸ் மிஸ்கைட் பண்ண வாய்ப்பு உண்டு. நீங்கள் கான்டாக்ட் பண்ண வேண்டியது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய பூத் லெவல் ஆஃபீஸர். பிஎல்ஓ வேற, பிஎல்ஏ வேற. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டி எஸ்ஐஆரை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ அவங்களே வந்து ஓட்டர் லிஸ்ட்டை அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. பிஎல்ஏஸ் போறாங்க, அவங்களுடைய பார்ட்டியோட பிஎல்ஏ போறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க எதிர்க்கிறேன்னு சொல்றாங்க, ஆனால் இன்டென்சிஃபைடா அவங்க தான் ஒர்க் பண்றாங்க. எக்ஸாம்பிள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா பூத் லெவல் ஏஜென்சி எடுத்துக்கிட்டு உதவி எண்ணும் கொடுத்துருக்காங்க. அந்த உதவி எண் ஆகப்பட்டது பார்ட்டியுடைய உதவி எண்ணே தவிர இசிஐ உடைய உதவி எண் கிடையாது. நீங்க தயவு செஞ்சு அதுக்கு மிஸ்கால் கொடுக்காதீங்க. பார்ட்டி கொடுக்கக்கூடிய ஃபோன் நம்பருக்கு மிஸ்கால் கொடுக்காதீங்க. அவங்க எதுவுமே செய்ய முடியாது. உங்களுடைய அப்டேஷனை பண்ணக்கூடிய பவர் இசிஐக்கு தான் உண்டு. இந்த பக்கம் டிஎம்கே மாதிரி இருக்கக்கூடிய பார்ட்டி, இந்த பக்கம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பிஎல்ஓஸ் வச்சிருக்காங்க. நீங்க யார் அணுகணும்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பிஎல்ஓவை அணுகணும். பிஎல்ஓ நம்பரும் அந்த ஃபார்ம்ல கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தயவு செஞ்சு கால் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க.